தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். செய்ய பயங்கரமா இருக்கு. ஆமா, 2 நாளா கரண்ட் இல்லாம ஆபீஸ்ல ரொம்ப படாதபாடுபட்டோம். ஆமா ஆமா. அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு புண்ணியமா வந்து வாப்பா நான் மாட்டி விடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு போயிருக்காரு. சூப்பரா. நேற்று வீடியோவில் நான் பேசியிருந்தேன், ஆபீஸ் இருந்தா கரண்ட் இல்லைங்கன்னு பேசியிருந்தேன். அதுக்கு ஒருத்தையும் போட்டான் கீழே. பாத்தீங்களா? உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியிலேயே வந்து கரண்ட் இல்லை பாத்தீங்களா? அது உங்க ஆபீஸ்ல இல்ல சொல்லிட்டேன் பாத்தீங்களான்ட்டாங்க. அதெல்லாம் உண்மைதானே. ரொம்ப நடக்குதுலாம் கண்டுக்கிற கூடாது. சரி ரைட்டு. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 2 நாளா போட்டு தோழர் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டாரு. தோழர் வேடனை பத்தி பேசுவோம், வேடனை பத்தி பேசுவோம், வேடனை பத்தி பேசுவோம்ட்டாரு. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் பாணன் அல்ல, பறையன் அல்ல, நான் தம்புரானும் இல்லை, ஆக மொத்தத்தில் ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி தமிழர்கள் என்ன சாதி ஒழிப்பு முழக்கத்தை முன்பாரோ அதே மாதிரி கேரளத்துல வேடன் வேடன் எங்கிட்டு பார்த்தாலும் வேடன் 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 வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்டிங். அவன் இந்த சங்கிக இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு கதறாங்க, அவங்களுக்கு ஒரு இது இருக்குங்க. அதாவது அவங்களே ப்ரொமோஷன் விட்டாங்க எல்லாத்தையும். ஸோ வேர்ல்டு லெவலில் எங்கிட்ட பார்த்தாலுமே வேடன் வேடன் வேடன். அவருடைய ஒவ்வொரு மேனரிசமும் பார்க்குறப்ப அப்படியே புல்லரிக்குது, வேற லெவல். ஆமா, நீங்க வந்து என்னதான் சினிமால கோடி கோடியா பணத்தை கொடுத்து ஒரு நடிகருக்கு வந்து அப்படியே தோரணைகளை கொண்டு வந்தாலும் சரி, அந்த இயல்பான ஒரு தோரணை இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சான்ஸே இல்லை. வேடன் அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் இப்போதைக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தோரணை, அந்த மாதிரி மேனரிசம், அந்த ரீல்ஸ் நானும் எத்தனை தடவை தான் பார்க்கறது. பார்த்து நம்மளே ரசிகர் ஆயிட்டோம். ஆமா. ஸோ இன்னைக்கு வேடன் சம்பந்தம் பார்க்க போறோம். வேடன் அவர்களுக்கு என்னாச்சு, வேடன் யாரு, வேடனை எதற்காக இந்த அளவுக்கு ஒடுக்குமுறைகள் பண்றாங்க, எதனால வேடன் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக அகில இந்திய லெவலில் தோழ சொன்ன மாதிரி வேர்ல்டு லெவலில் கூட ரீச் ஆயிருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்காலம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர் சொல்லுங்க தோழர். இன்ட்ரோடக்ஷன்ல பயங்கரமா கொடுத்தீங்க. ஆமா, இருந்தாலும் நான் ஒன்னு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. வேடன்டா யாரு, எதனால இந்த அளவுக்கு ரீச் ஆனாரு, அவர் எங்க இருந்து வந்தாரு, அவர் என்ன செஞ்சாரு, ஒட்டுமொத்த டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். சும்மா போறப்ப நம்ம அடிச்சிட கூடாது, ஒட்டுமொத்த டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். தெளிவா புரியுற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லுங்க. முதல்ல வேடன் அவர் யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அவர் வந்து ரேப் பாடகர். சரிங்களா, ரேப் பாடகர். அவருடைய தாய் வந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. ஸோ யாழ்ப்பாணத்திலிருந்து அவங்க தஞ்சாவூர்ல வந்து குடியேறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து வேலை தேடி கேரளாவுக்கு போறாங்க. கேரளாவில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து முரளி. சரிங்களா, முரளி கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1994 தான் வேடன் என்று சொல்லப்படுகின்ற இன்னைக்கு இருக்கிற அந்த ராப் சாங்கர், சங்கிகளை கதற ஓடுகின்ற நபர் அவர் வந்து உருவாகின்றார். 1994 வேடன் வந்து பிறக்கின்றார். சரிங்களா, ஸோ வேடனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஹெந்தாஸ் முரளி. சரிங்களா, ஸோ பள்ளிகளில் படிக்கிறப்ப வேடனுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு பழக்கம் வந்து இருக்குது. அது என்னன்னா, வேட்டையாடுவானாமா, மீன் நல்லா பிடிப்பான். ஆமா, மீன் நல்லா பிடிப்பானாமா. அப்படியே வந்து அந்த வில்லு மாதிரி செஞ்சு அதுல வந்து அப்படியே மீனை வந்து குளத்துல எல்லாம் ஆத்துல அப்படி குறி வச்சு அப்படியே அடிப்பான். ஸோ அதனாலே என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாமே இவனை வேடன் அப்படின்ற மாதிரி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்தே அவருடைய பெயர் வந்து வேடன் என்று பெயர் மாற்றப்படுகின்றது, மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றது. ஸோ இந்த மாதிரி தான் வேடன் வந்து பரிணாமம் அடையும். அவருடைய பேர் வந்து இப்படிதான் மாறுது. ஸோ இந்த நிலைமையில தான் வேடன் என்ன பண்றாரு, ஒரு காலகட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து நிகழ்த்தப்படுகின்ற அந்த ஒடுக்குமுறைகள் இருக்கும் இல்லையா, சாதி ஒடுக்குமுறை, இவருக்கு பல ஒடுக்குமுறைகள் வந்து இருக்குது ஆக்சுவலா. அதாவது இவருடைய தாய் வந்து யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்துல தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது ஈழத்தமிழர்கள். அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு வராங்க. தஞ்சாவூர்ல வந்து வேலை கிடைக்காம அவங்க இவங்க இங்க போறாங்க, எங்க கேரளாவுக்கு போறாங்க. கேரளாவுக்கு போனா அங்கேயும் கூட வேறுபாடுகள். ஏன்னா வந்து அவங்க யாழ்ப்பாணத்துக்காரங்க தமிழர்கள், இது போக வந்து என்னன்னா அவங்க வந்து நிறத்தின் அடிப்படையில் கூட அங்க கேரளாக்காரங்க வெள்ளையா இருப்பாங்க. சோ அங்க வந்து அங்க ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவர் உள்ளாக்கப்படுறார், எல்லாமே கலந்து வருதுன்றேன். அதாவது யாழ்ப்பாணம் அது வந்து ஒரு ஈழத்தமிழர்கள் எப்படி ஒடுக்கப்படுவான்னு தெரியும். இங்க வந்து நிறத்தின் அடிப்படையில், இது போக வந்து இவர் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை தலித் என்ற காரணத்தினால கூட வந்து இவருக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் பார்க்கப்படுகின்றது. அப்ப எல்லா திசைகளிலுமே ஒடுக்குமுறைகள். ஒரு சாதாரண ஒரு தலித்து ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இடைநிலை சாதிக்காரங்களால வந்து ஒடுக்குமுறைகள் இருக்கும். ஆனா வேடனுக்கு எல்லா பக்கமே ஒடுக்குமுறைகள், நிறத்தின் ரீதியாக ஒடுக்குமுறை, மொழியின் ரீதியாக ஒடுக்குமுறை, அதுக்கப்புறம் வந்து சாதியின் ரீதியாக ஒடுக்குமுறை.
ஸோ அது எல்லாத்தையும் குழப்பி வச்சு மனுஷன் அடிக்கிறாப்புல. நான் பானம் இல்ல, பறையன் இல்ல, தம்புரான் இல்ல, ஆமத்துல ஒரு மயிர் கிடையாது, சாதின்றது ஒரு மயில் சவுண்ட் சொல்லிட்டு போயிட்டேன். அவன் சொல்லிட்டு எல்லாரும் மனுஷனா இருங்கடான்ட்டேன். ஸோ இதுதான் வந்து வேடனுடைய பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பம் வெளியிடுறாரு. அந்த ஆல்பத்தின் மூலமா பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆறாரு, மக்களால் அறியப்படுகின்ற ஒரு நபரா வந்து மாறாரு. கேரளா முழுவதும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பேசும் பொருளாக ஒரு கலைஞன். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற மாதிரி வேடனுக்கு ரசிகரா மாறிட்டாங்க. அது எப்படி மாறுவாங்க? திடீர்னு மாறிடுவாங்களா? எல்லாரும் ராப் சாங்கர் இருக்கிறாங்க, எல்லா ராப் சாங்கர் தூக்கி கொண்டாடுறாங்களா? கிடையாது. இந்த இடத்துலதான் வந்து சங்கியோடைய என்ட்ரன்ஸ் வந்து ஒவ்வொரு பாடலுமே ஒடுக்குமுறை வந்து தகர்த்தறிகிற மாதிரி பாடல்கள். அதான் தோழர், இந்த இடத்துல வந்து சங்கிகளுடைய இன்ட்ரோடக்ஷன் உள்ள வருது. ஆமா. சோ சங்கிகள் எப்படி வந்து வேடனை ப்ரொமோஷன் பண்றாங்கன்றதா இங்க பார்க்கணும். சோ அதன் மூலமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், வேர்ல்டு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நபரா வந்து மாறி இருக்காரு. ஆமா. சோ இந்த இடத்துல சங்கிகளுடைய இடையூறுகள் இங்க எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஆமா, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இவர் வந்து என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி அடக்குமுறைகளுக்கு எதிராக பேசுறாரு, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பாடுறாரு, அதுக்கப்புறம் நிற வெறிகளுக்கு எதிராக வந்து பாடுறாரு, சாதிய ஒடுக்குமுறை, பெண் ஒடுக்குமுறை, சனாதன ஒடுக்குமுறை அதையும் சேர்த்துக்கிறோம். சனாதன ஒடுக்குமுறைகள் எதிராக பேசுறாரு, உடைக்கிறாங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் பேசுறாரு, பாடுறாரு. அதாவது வந்து இவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா இருக்காரு. அம்பேத்கரி சிந்தனையாளர், பர்டிகுலரா சொல்லி ஆகணும். அம்பேத்கரி சிந்தனையாளர். அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அந்த பிரியாம்பல் இருக்கு இல்லையா, அந்த பிரியாம்பலோட வந்து இருந்தே பல ஆல்பங்கள் பாடி இருக்காரு. ஆமா. சோ அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா இவருடைய பாடல் எல்லாம் இருந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மோடி அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து அவர் வந்து பாடல் பாடுறாரு. அந்த பாடல்களில் ஒரு சில வரிகள் இடம்பெறுகின்றது. அது என்ன வரிகள்னா, தேசம் வாள் ஏந்தியவரின் கைகளில், தேசம், நம்மளுடைய தேசம் வாள் ஏந்தியவருடைய கைகளில் வந்து இருக்குது. வாள்னா நீங்க அதை வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதை வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிசம் பண்ணாங்க மோடி அரசாங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில வரிகள், அதாவது போலி தேசியவாதி. ஸோ போலி தேசியவாதி அப்படின்ற மாதிரி கூட ஒரு வரிகள் இடம்பெறுது. இதை பார்த்தாதான் சங்கிகளுக்கு பொறுக்க முடியல. பாலக்காட்டில் இருக்கிற, கேரளா பாலக்காட்டில் இருக்கிற நகராட்சி கவுன்சிலர் VS மினிமோல் என்கிறவர் தான் அதை முதல்ல வந்து அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அது என்ன சொல்லி எழுதுறாங்க, இவரை வந்து NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இவரை வந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதுறாங்க. சரி, இந்த மாதிரி கடிதம் என்னடா நம்மளுக்கு தெரியும்ல, சும்மா ப்ரொமோஷன் பண்ணி விட்றாங்க. நம்ம ஊர்ல ஹெச்ராஜா இருக்காரு, அந்த ஊர்ல ஒரு ஹெச்ராஜா போலுங்க. சரி, இந்த மாதிரி எழுதணுன்னே என்னடா அது வேடனுக்கு வந்து NIA சொல்றாங்க, NIA பேச போல மாறுது. சரி, இந்த நிலைமையில கடந்த 21ஆம் தேதி இந்து ஐக்கிய வேதி தலைவர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து KP சசிகலா. அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேப் பாடகர் இருக்கிறாரு, ரேப் பாடகர் வேடனு, அவர் வந்து மேல் சட்டை போடாம வந்து பாட்டு பாடுறாரு. இது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கிறது, கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் இதெல்லாம் பல கேள்விகள் வரும். ஏன் வந்து இன்னைக்கு இருக்க பார்ப்பனம் எல்லாமே வந்து மேல் சட்டை போட்டுருக்காங்களா? இல்ல நீங்க கோயில் எல்லாம் மேல் சட்டை போட்டுருக்கீங்க, அதெல்லாம் நம்ம கேக்குறோம். டீப்பா பேசுவோம். ஆமா, டீப்பா பேசுவோம். பாயிண்ட் அதான் இருக்கு. இது வந்து எப்படி இவங்க ப்ரொமோஷன் பண்ணான்றத சொல்லிடுவோம். சரி, இந்த மாதிரி இந்த அம்மா கேக்குது. கேட்டோடனே என்ன ஆகுதுன்னா, கேரளா முழுவதும் பேசு போடலாம் மாறு. கேரளா முழுவதும் பேசு போடலாம். வேடனுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் களத்துல இறங்குறாங்க. அவங்க வேடனுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சு என்னதுன்னா, சமூக வலைதளம் எங்கிட்டு பார்த்தாலுமே தமிழ்நாடு உட்பட, நான் உட்பட ரீச் போடுறது. அவரை பாட்ட பூரா கேட்டு படிச்ச ஆல்பத்தை பூரா 2 நாள்ல கேட்டா. ஆமா. சோ அந்த அளவுக்கு வேடன் அகில இந்திய லெவல்ல பிரபலமாக்கப்படுகின்றார். சோ இதுதாங்க வேடன் யாருன்னு பாத்துட்டா. அதே மாதிரி வேடன் எப்படி ப்ரொமோஷன் ஆனாரு அப்படின்றத பாத்துட்டான். ஸோ இப்போ நம்ம வேடனுடைய ஆல்பம் சம்பந்தமாக பார்க்க போனால், வேடன் என்ன விதமான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வராரு, என்ன விதமான ஆதிக்கத்தை சிதைக்கிறாரு, எப்படிலாம் சிதைக்கிறாரு, எப்படி வரலாறுல மீட்டு உருவாக்கம் பண்றாரு, மீட்டு எடுக்கிறாரு, இதெல்லாமே பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்க சொல்லுங்க, வேடனுடைய ஆல்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. தோழர்,
வேடன்றதா ஒவ்வொரு ஆல்பமுமே எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்துவதமாக அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. இங்க வந்து பார்த்தோம்னா சாதி ஒடுக்குமுறை இருக்கு, சாதி ஒழிப்பை பத்தி பேசிருக்கு. அப்ப சாதின்றது ஒரு மயிர சாதியே இல்லடா மனுஷனாரா அப்படின்னு பேசுறாப்புல அந்த பாட்டல் வரிகள்ல. அதான் பாணன் இல்ல, பறையன் இல்ல, தம்புரானன் இல்ல, மொத்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அப்ப இதுதான் வந்து திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறார். அரசியல்ல புரட்சியாளர் அம்பேத்கரும் அதான் பேசுறாரு, சாதியே கிடையாது. அதைத்தான் வந்து அவர் பேசுறாப்ல. இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தோம்னா கேரளா முழுவதும் அப்படியே பட்டி தொட்டி எல்லாம் பம்பரமா இசை வந்து மாறி போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு கடைகள் திறக்கிறாங்க வச்சுங்களேன், கடைகளோ நிகழ்ச்சியோ காது குத்தோ, இப்போ எல்லா இடம் கலாச்சாரம் வந்துருச்சு, நவீன கலாச்சாரம் வந்து மாறிடுச்சு. கடைகள் திறக்கிறாங்க, எதாக இருந்தாலும் சரி கேரளா ஜண்டா மேளத்தை கொண்டு வந்துருவாங்க, அடிப்பாங்க. ஒரு கலாச்சாரம் நவீன கலாச்சாரத்தை மாறாங்க. ஆமா. ஆனா வேடன் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடுல எல்லாருமே வந்து பறை இசையை வந்து தகர்த்து விட்டு அதாவது ஜண்டா மேளத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஆனா இங்க கேரளால ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், ஜண்டா மேளத்தை தகர்த்து விட்டு ஆதிக்குடிகளுடைய இசையான பறையசியால வந்து எல்லா சனாதன சிந்தனையும் அடிச்சு உடச்சிட்டு இருந்தான். ஆதிக்குடிய இசை என்பதை விட தமிழருடைய இசை. ஒரு தமிழர் ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு ஆல்பத்திலுமே அவருடைய இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பறையிசையின் மூலமாக தான் தொடங்கப்படுகின்றது. நடந்து வருவாரு, அந்த பறையிசையத்தோட ஆட்டத்தோட வருவாப்ல, வந்தோடனே வணக்கம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பம். அதுலயே எல்லாம் உடஞ்சிருதுங்க. அப்ப அந்த பறை இசைக்கு தான் வந்து கேரளாவே வந்து என்னன்னா ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா கேரளாவா இருந்தாலும் சரி, ஆந்திராவா இருந்தாலும் சரி, கர்நாடகாவா இருந்தாலும் சரி, தெலுங்கானாவா இருந்தாலும் சரி, இத்தனை மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி. அதனாலதான் என்ன தமிழ் இசை, அதனாலதான் தமிழ் இசையை போட்டு அடிக்கிறாங்க. இந்த 5 மாநிலமே தமிழர்கள் தான். அவர் இன்னைக்கு வந்து மொழி வாரியா புரிஞ்சிருந்தாலும் கூட இந்த இசை என்பது 5 மாநிலத்துக்கும் பொதுவான இசை. கண்டிப்பா இது இன்னைக்கு அவர் வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்தாப்லையா. எல்லா பாடலுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து அந்த இசைங்க, இசைங்க. ஆமா. அப்படியே அந்த நடந்து வர சீன்லாம் பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஹீரோ கூட இவ்வளவு வரை பாத்தீங்களா, வேற லெவல் தாறுமாறா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா கேரளாவே வந்து இன்னைக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி இன்னைக்கு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வேடனுக்கு மாறி. இங்கதான் இவங்களுக்கு வந்து சிக்கலே யாருக்கு, சனாதன சங்கிகள் சிக்கல் இங்கதான். ஏன்னா வேடன் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஒடுக்குமுறைகள்லயுமே வந்து ஒரு டச் இருக்கு அவருக்கு. ஆமா. நிறத்தின் ரீதியா ஒடுக்கப்படுகின்ற விஷயத்திலேயே அவருக்கு டச் இருக்கு, ஏன்னா அவர் ஒரு கருப்பர். ஆமா. மொழியின் ரீதியா ஒடுக்கப்படுற விஷயத்திலேயே அவருக்கு டச் இருக்கு, ஏன்னா அவர் வந்து ஒரு ஈழத்தமிழர், அவங்களுடைய தாய் ஈழத்தமிழர். அதே மாதிரி சாதியின் ரீதியாக ஒடுக்குமுறையிலையும் அவருக்கு ஒரு டச் இருக்கு, காரணம் அவர் வந்து ஒரு தலித். ஸோ அப்போ எல்லா இடங்களுமே ஒரு டச் இருக்கு இல்லையா? இந்த டச் இருக்கிறனால இவன் போய் எல்லாரும் கூடி மிங்கிள் ஆகிறானேன்றதான் பிரச்சனை. இவனை எல்லாருமே ஏத்துக்கிறாங்களேன்றதான் பிரச்சனை. அக்செப்ட் உருவாகுது, மக்கள் அக்செப்ட் உருவாகுது. இன்னொன்று வந்து அமைச்சர்கள் இந்த சாதிக்கு இந்த இசை, இந்த சாதிக்கு இந்த இசை, அதெல்லாம் உடைச்சிட்டு இந்த இசை தாண்டா எல்லாத்துக்கும் பொதுவான இசைன்னு கொண்டு போயிட்டான். அவன் ஏத்துக்கிற விட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சனாதனவாதிகளுடைய அரசியல் என்ன பார்த்தோம்னா பிரிவினைவாதங்கள் தான். நீ இவன் கூட சேராத, அவன் இவன் கூட சேராத. அப்ப ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற வேடனை வந்து ஒரு கேரள மக்களே ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு எரியதானே செய்யும். அந்த எரிச்சல் தான் அவனுக்கு, அந்த எரிச்சல் தான். ஸோ அதே மாதிரி தொலை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இந்து ஐக்கிய வேதி தலைவர் KP சசிகலா அவர்கள் 21ஆம் தேதி கொடுத்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, SC/ST மக்களுக்கும் இந்த ராப் இசை இருக்கு இல்லையா, ராப் இசைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆமா, நான் என்ன நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட், அப்ப இசை என்பது வந்து சாதியா பிரிச்சு வச்சிருக்கீங்களா? இந்த சாதிக்கு ஒரு இசை இருக்கு, இந்த சாதிக்கு ஒரு இசை பிரிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல இசை என்பது வந்து ஒரு உணர்ச்சி. ஒரு அடிச்சனே ஆடுறானா அது உணர்வு. அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இசை பறை இசை. அப்ப இந்த இசை முதல் இசையா வந்து கேரளத்துல வந்து விடக் கூடாது, இந்தியா முழுவதும் சென்று விடக் கூடாதுன்றது வந்து யார் இருக்கா? சனாதன சங்கிகள் வந்து என்ன பண்றாங்கடா, நாளைக்கு நம்ம இசைக்கு வந்து இது வேணாம்ப்பா, பொருளாதார பிரச்சனை ஏற்படும் தலைவா, நாளைக்கு முக்கியமான பறை இசை வேணும், வேடந்தே வேணும், நீங்க வேணாம் அப்படின்ற. அப்ப இந்த மாட்டுக்கு வந்து ஒரு சமணங்காவை போட்டுக்கிட்டு நல்ல தள்ளதைய பூ வச்சுட்டு நெத்தில ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே தம்பூரா அப்படி இசைச்சுக்கிட்டு பாடுறான் இல்லையா? ஆமா, அதெல்லாம் முதலுக்கு மோசம் வந்து நினைக்கிறாங்க. மோசம் வந்து பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஏற்படும் அப்படின்றத சொல்றான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்ப்பனம் மட்டும் சட்டை போடாம
ஒரு பூணூலை போட்டு நான் பூணூல் நான் பார்ப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இவன் வந்து ஸ்டைலே மேனரிஸ் தான் ஒரு ஒரு டைட்ஸ் மாதிரி போட்டிருக்காப்ல. அது பார்த்தா அது ஒரு ஸ்டைலா இருக்கு. இவர் இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறாரு சொல்லுதுல அந்த சசிகலா அம்மா சொல்லுது இல்லையா, அந்த அம்மா பார்த்து நான் கேட்கிறேன், பார்ப்பனர்கள் கோயில்ல சட்டை போட்டிருக்காங்களா? போடல இல்ல இல்ல கலாச்சார இல்ல பொது வழியில சட்டை போட்டிருக்காங்களா? நான் போட்டிருக்கேன்னு காமிச்சுக்கிட்டே வர்றாங்கல்ல, அது கலாச்சார சீரழிவு இல்லையா? இவர்னால ஒரு பனியன் போட்டிருக்காப்ல இல்ல, இது எப்படி கலாச்சார சீரழிவு ஆகும்? இந்த பகுத்தறி கூட எங்களுக்கு இருக்காதா? அதே மாதிரி இசையை நீங்க எப்படிங்க வந்து ஒரு சாதிக்கான இசையை சுருக்க முடியும்? ஏன் வந்து பட்டேல் சமாளிச்சாங்க எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து ராப் இசை இசை இல்ல? அப்ப வந்து உன்னுடைய புத்தி எங்க இருக்கு? இசை ரீதியா வந்து சாதியை வந்து பிரிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குடா. அப்ப இந்த ராப் இசை வந்து யாருக்கான இசை? அது நீங்களே சொல்லுங்க. இந்த ராப் இசை வந்து அது யாருக்கான இசை? அது விடுதலைக்கான இசை தலைவர். அதேதான் விடுதலைக்கான இசை. எல்லாத்தினுடைய ஒவ்வொரு வெர்ஷன் ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவுகள் மாற்றப்படுகின்றது, அவ்வளவுதான். அப்ப இது வந்து அந்த இது வந்து இந்த சாதிக்கான இசை அப்படின்னா நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. நீங்க பிரிச்சு பாக்குறீங்களா, உங்களுடைய சனாதன ஸ்ட்ரக்சர் வந்து உடையுது. மெயின் கான்செப்ட் என்ன, சனாதன ஸ்ட்ரக்சரை உடைக்கிறான் தான் பெரிய பஞ்சாயத்து. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீ மேல் நீ கீழ், இப்ப எல்லா பேருமே ஏத்துக்கிறான். நாயர்ல இருந்து தம்பூரான்ல இருந்து எல்லா பேருமே வேடன் வேடன் போகும்போது சினிமா துறை முதற்கொண்டு அந்த மோகம் உருவாயிருச்சு. அப்ப வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சாகணும். அப்ப வேடன் மேல வந்து ஒரு தவறான முத்திரையை குத்துறதுனால என்ன பண்றாங்க, என்னைக்கு யார் எழுதுறாங்க அந்த லெட்டரு, அவங்கதான் மினிமோல் என்கின்ற அந்த பாலக்காடு நகராட்சி தலைவர் எழுதுறாப்ல. அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சாதிய புத்தி சாதிய என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு வந்து கேரளால இருக்கிற அனைத்து சாதி மக்கள் இருப்பாங்க தெரியுமா, அந்த அனைத்து சாதி மக்கள் இருக்கிற மூத்தோர்கள் கூட சாதி ரீதியா பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த இடைநிலை சாதிக்காரங்கன்னா மேல் சாதி என்று சொல்லிக் கொள்கின்ற அவங்களுடைய வாரிசுகள் முதற்கொண்டு அவங்க வேடன் வேடன் என்று போகின்ற பொழுது ஒரு தலித் தலைமையை நோக்கி இவங்க போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு பின்னாடி நீங்க ரசிகரா போன பிரச்சனை இல்ல, ஆனா வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து குரல் எழுப்புகிறான். அதே வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். அம்பேத்கர் சொன்ன மாதிரி குரல் அற்றவரின் குரலாக அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் ஆல்பம் வந்து பார்த்தோம்னா குரலற்றவரின் குரலாக அந்த ஒடுக்குமுறை வெளுத்து வாங்குறாப்ல, பாடு வரல. இது புரட்சியா மாறுதுங்க. இந்த புரட்சியை வந்து அவனால ஏத்துக்க முடியல. சரிங்க, ஓரளவுக்கு இன்னைக்கு வேடனை பத்தி மேக்ஸிமம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகும் காலங்களில் அது சம்பந்தம் அப்டேட் கிடைச்சா நம்ம தொடர்ச்சியா வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ நம்ம பேசுனதை பொறுத்த வரைக்கும் வேடன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து ஒட்டுமொத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு குரல் சரிங்களா, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். ரெண்டாவது அந்த நீங்க சொன்ன மாதிரி சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி வந்து எந்த இசையும் யாருக்கும் சொந்தம்லாம் கிடையாது, எல்லாருக்குமே சொந்தம். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சொந்தம். சரிங்களா? ஸோ அதனால தொடர்ச்சியாக வேடன் பத்தி பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பியோம் புரட்சி செய்து புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.